அப்பாவை காணுமே அப்படின்ட்டு சிஎம் விஜய் அவர்கள் சொன்ன குட்டி ஸ்டோரியை வச்சு பல கண்டென்ட்டுகளை க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு ரிப்ளை கொடுக்குற வகையில் எம்கே ஸ்டாலின் அவர்கள் இப்போது ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னதான் நீங்கள் என்னை பற்றி என்ன சொன்னாலுமே அதை பற்றிலாம் கேர் பண்ணாமல் நான் மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லி ஒரு விஷயத்த இப்போது மக்களுக்காக விஜய் சார் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச அந்த விஷயத்தில் அவருடைய கனவும் நிறைவேறிடுச்சாம். ஸோ அதையும் ஒரு நபர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பல வருடத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. செய்ய முடியாமல் போனதுனால இப்போது விஜய் சார் வந்த 40 நாளில் அந்த விஷயத்த செஞ்சு முடித்ததுக்காக அந்த குடும்பத்தினர் விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அது என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. குட்டி ஸ்டோரியில் அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தார். இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி அப்படின்னு சொல்கிற விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியுன்ற மாதிரி அவரும் கேலி கிண்டல்லாம் பண்ணியிருந்தார். இதுக்கு பெரும் கண்டனங்கள் வந்த நிலையில் ரீசண்டாக எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொது மேடையில் பேசும்போது மின்வெட்டு பிரச்சனைகள் இருக்குது, டெல்டா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் இருந்தபோது அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்தது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தார். இதில் அவர் ஒரு குட்டி ஸ்டோரி கூட சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி எங்கே காணோம் அப்படின்ட்டு விஜய் சார் பண்ண அதே ஆக்ஷனை பண்ணது மட்டும் இல்லாமல் அப்பா எங்கே காணோம், எப்போவுமே அப்பா மக்கள் மனசில் தான் இருப்பார். அவர் அரசியலில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 60 வருட காலமாகவே மக்களுக்காகவே பணி செஞ்சுட்டு தான் வராரு. ஸோ இது இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே இருப்பார் அப்படின்ற மாதிரி எம்கே ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்தாரு. ஸோ இதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கும் அண்டு இப்போ வர பர்சனுக்கும் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் அண்டு வித்தியாசம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உதயநிதி அவர்கள் தேவையே இல்லாமல் அவங்க ஃபேமிலி டிவோர்ஸ் இஷ்யூ இது போலலாம் தேவையில்லாமல் கண்டென்ட் கொடுத்துருந்தாரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எப்போவுமே மக்கள் மனசில் தான் இருப்பாருன்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பதிலடி கொடுத்தாரு. ஸோ இவர் தான் டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் வித்தியாசமாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தொடக்க விழாவிலும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த பணி நியமன ஆணை ஒன்று கொடுத்துருந்தாங்க மின்வாரியத்துறையில். ஸோ அதில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கீழே இறங்கி அந்த ஆணையத்தை கொடுத்துருப்பாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அண்டு ஃபோட்டோ அவங்களுக்குள்ளே நான் நின்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூடவே போயிட்டு எல்லாருக்கும் சென்டரில் ஒரு பிளேஸில் உட்காந்து எடுத்திருப்பாரு. உண்மையிலே ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக தான் இருந்தது. அண்டு ஒவ்வொருத்தரும் அந்த பணி ஆணையங்க வாங்கும் போது அவங்க குடும்பத்தில் அங்கே இருக்காங்க, என் பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, கை காட்டுங்க சார், உங்களை ஹக் பண்ணணும் சார், இப்படிலாம் கொஞ்சம் வித்தியாசமாக அவர்கிட்ட முதலமைச்சர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு அண்ணனாகவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் அந்த இடத்துல நடந்துக்கிட்டார். இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக கண்டிப்பாக சிஎம் விஜய் சார் இருப்பார். இந்த நிலையில் ரூபாய் 127 கோடி மதிப்புள்ள 300 புதிய பேருந்துகள் தொடக்க விழா இன்றைக்கி நடந்திருக்கு. எப்போவுமே ஒரு வாகனத்தை அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னா அதை அவரே ஓட்டி காட்டுவார். ரீசெண்ட் டைமில் பார்த்துருக்கோம் சிங்கப்பெண் வாகனமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மருத்துவத்துறைக்கு தேவைப்படும் அந்த ஒரு வாகனமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு வாகனத்தையும் ஓட்டி பார்த்த சிஎம் விஜய் அவர்கள் இங்கே பஸ்ஸுன்றதுனால கொஞ்சம் வித்தியாசமாக அவர் பண்ணியிருக்காரு. என்னென்னா அவர் பெரம்பூர் தொகுதியோட ஒரு எம்எல்ஏ. ஸோ சிஎம் அப்படின்னு இருந்தாலுமே அவர் பெரம்பூர் தொகுதியோடைய எம்எல்ஏவாக இருக்கிறதுனால அந்த தொகுதியை பேருந்திலே போயிட்டு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரைடே அவர் தான். அண்டு வந்திருந்த அந்த ஓட்டுநராக இருக்கட்டும் நடத்துனராக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள பார்க்கும் போதே அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. அதில் குறிப்பாக சிஎம் அவர்கள் அந்த கண்டக்டரை கூப்பிட்டு டிக்கெட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் அவர் கூப்பிட்டு பக்கத்துலேயும் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ சிஎம் சாரே வாங்குறாரு, நம்மளும் வாங்கலான்ட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட எல்லாருமே டிக்கெட் வாங்கினாங்களாம். இது ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயமாக தான் அந்த கண்டக்டரும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாமுவல் கண்டக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் சார் என்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான், நான் ஃபஸ்ட்டு அவருக்கு நன்றி தான் சொன்னோம், எங்களுடைய டீம் சார்பில் நன்றி சொன்னோம், ஆனால் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப நாள் கனவு பஸ்ஸில் போகணுன்ட்டு இன்றைக்கி உங்களால் நிறைவேறி இருக்குன்னு சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய விஷயங்களை நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் கொடுக்குறதுன்றது சின்ன விஷயம் கிடையாது. அது கூட்ட நெரிசலில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த விஷயத்துக்கு இப்போது ரொம்ப அப்டேட்டடாக யூபிஐயாக இருக்குது, ஜிபே இருக்குது, ஸோ ஸ்கேனர் இருக்குது, எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களாம். அந்த மாதிரியான சிஸ்டம் தான் இப்போ கொண்டு வந்திருக்காராம்.
கண்டிப்பாக இந்த ஒரு சேவை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். ஏன்னா மக்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. பயணம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கன்ட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ நிறைய சிஸ்டமை கொண்டு வந்ததுக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. அண்டு விஜய் சாரை தான் எல்லாரும் வீடியோ எடுப்பாங்க. ஆனால் விஜய் சார் எப்போவுமே மக்களை வீடியோ எடுக்கிறாரு. நன்றி சொல்லும் போது கூட மக்களுக்கு ஒரு பூ தூவி நன்றி சொன்னார். இந்த மாதிரி அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே இந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அரசாங்கம். ஆனால் செய்யாமல் இருந்த இந்த நிலையில் இப்போது விஜய் சார் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. என்னென்னா, மேஜர் முகுந்த் அவர்களுடைய மூவியை நம்ம பார்த்துட்டோம். அவருடைய நேமை சென்னையில் ஒரு சாலையில் வைக்கணுன்ட்டு தாம்பரம் வேளச்சேரி இந்த ரூட்டில் அவருடைய நேமை வச்சுருக்காங்களாம். இதனால் அவருடைய பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷத்தில் நன்றி சொல்லியிருக்காங்க. இதே போல் உங்களுடைய பணி தொடர்ந்துகிட்டே இருக்கணும், மக்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சிஎம் விஜய் சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையாலே இவர் பண்ணுவாருன்ற நம்பிக்கையும் இருக்குது. அண்டு எப்போவுமே எல்லாரும் அவங்களுடைய ஃபேமிலி பற்றி போட்டு அதை பற்றி பேசுகிறத தாண்டிலும் இப்படி விஜய் சார் பண்ணுற நிறைய நல்ல விஷயங்கள், நலத்திட்டங்கள், நிறைய மாற்றங்கள் இதை பற்றி பேசினா இன்னும் மக்களுக்கு போய் சேரும். அண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி கேட்குறவங்களுக்கு இது எல்லாமே பதிலடியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் ரொம்பவே நல்லது. அண்ட் அந்த வகையில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.